இந்த 4 விஷயங்கள நீங்க கரெக்ட்டா பண்ணா, ஆப்டிட்யூட்ல நீங்க நெறைய மார்க் எடுக்க முடியும். 100% நான் கேரண்டி குடுக்குறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் குடுத்த கோல்டன் ரூல்ஸ் தான் டீட்டெயில்டா ஒரு பிகினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்திருக்கேன். நீங்க முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, வெத்திக் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண மெத்தட்ல பண்ணக்கூடாது. பேங்க் எக்ஸாமுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட கத்துக்கிட்டு 50 சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன் மிக்ஸ்டா டெய்லி சால்வ் பண்ணணும். உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீட் பீக்ல கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு வெத்திக் மேக்ஸ் தான் யூஸ் ஆகும். அதை நான் அப்கமிங் வீடியோஸ்ல டீச் பண்றேன். அடுத்து டிஐ. இங்க டிஐ தான் உங்களுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். மேக்ஸிமம் கொஸ்டினும் இங்க இதுதான் கவர் பண்ணும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ப்ராக்டிஸ் கூட இங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இது ரெண்டும் நீங்க நல்லா பண்ணிட்டாவே ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கு அடுத்து நம்பர் சீரியஸ், ராங் நம்பர். ரெகுலராக டெய்லி 50 சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி இதில் ஒரு 10 கொஸ்டின், இதில் ஒரு 10 கொஸ்டின் டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஒரு பிகினர்ஸால். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டாபிக். அது சிலபஸை படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு ரெகுலராக அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. பட் ஆனால் நீங்கள் நம்பர் சீரியஸை ரெகுலராக ராங் நம்பரோடு சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? டெய்லி 50 சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 20+ டேஸ் அட்டன் பண்ணும்போதே உங்களோட ஸ்பீட் ரொம்ப ராக்கெட் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும். 21, 22, 23ஆம் தேதி நீங்கள் அந்த சால்வ் பண்ணுறதை விட்டீங்க அப்படின்னா புஷ்ஷுன்னு கீழே வந்து விழுந்துடும். ஓகேங்களா? அது வந்து ஃபெயிலியர் ராக்கெட் மிஷன் மாதிரி ஆகிடும். ரெகுலராக எக்ஸாம் முடிகிற வரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. 20+ டேஸ்க்குள்ளே சிலபஸை ஆல்மோஸ்ட் நான் சொல்லக்கூடிய அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த 50+ சிம்பிளிஃபிகேஷன் நீட் குறைஞ்சிரும். அதை நீங்கள் 10, 20 கவுண்டாக குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? 4வது ரூல்ஸ் என்ன சார் அப்படின்னா, அர்த்தமெட்டிக் ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் இப்போதைக்கு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் இப்போதைக்கு இல்லை. நம்ம கோல்டன் ரூல்ஸில் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 5 டாபிக், 4 to 5 டாபிக்ஸ் நல்ல தரவாக எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அது ஏன் அப்படின்னா இந்த 3 பார்ட், அதாவது 4, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சேர்த்தனா 4 மார்க். இந்த 4 டாப்பிக்கில் இருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் 16 to 18 மினிட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 to 3 வாயில் வர மாட்டேங்குது 2லேருந்து 3 நிமிஷம், அந்த 2 to 3 மினிட்ஸை தான் நீங்கள் அர்த்தமெட்டிக் சால்வ் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் 4 கொஷின், மேக்ஸிமமே 4 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும். பட் யூஸ்ஃபுல்லாக 2லேருந்து 3 கொஷின் இந்த 2-3 நிமிஷத்தில் அட்டன் பண்ணாலே பெரிய விஷயம். உங்களுடைய அட்டெம்ப்ட் எங்கேயோ போயிடும். பிகாஸ் இந்த 3 டாப்பிக்லேயே நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, அரவுண்டு 20+ அட்டெம்ப்ட், 22+ அட்டெம்ப்ட். சில நேரங்கள் டிஏல 6+6 காம்போவில் கேட்பாங்க. 20+ அட்டெம்ப்ட் தாராளமாக கவர் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய 2 to 3 கொஸ்டினை தான் அர்த்தமெட்டிக்காக யூஸ் பண்ணுறீங்க. அதுக்காக நீங்கள் ஃபுல் அர்த்தமெட்டிக்கும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸாம் ரெடியானால் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் டாப்பர்ஸ் கூட காம்படிட் பண்ணி எக்ஸாமை கிராக் பண்ண இது யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி அலாங் வித் ப்ரிலிம்ஸோட மெயின்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? இதோடு சேர்ந்து நீங்கள் சிஏவை ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் நிறைய பெரிய சோர்ஸஸெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஒரே சோர்ஸ், சிங்கிள் சோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க மே மாதத்துலேருந்து. ஓகேங்களா? முடியலன்னா இப்போ இருந்து இன்றைக்கி சிஏ இன்றைக்கி முடிச்சிருங்க. அவ்வளோதான். ஜூலை 1லேருந்து ரெகுலராக சிஏ முடிச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை டெய்லி பண்ணிக்கிட்டே போங்க. அப்புறம் 20 டேஸ் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. லாஸ்ட் 10 டேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். அதுவும் ஒரு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக எடுத்தால் ஒரு டெஸ்ட்டு நீங்கள் மெமரி பேஸ்ட் எடுக்கணும். 2 டெஸ்ட் டெய்லி லாஸ்ட் 10 டேஸ் அட்டன் பண்ணணும். ஒரு ஃபுல் டெஸ்ட் மார்க்காக எடுத்தால் ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் என்னவா எடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பராக எடுக்கணும். எக்ஸாம் ரேலியோடைய கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் லெவலில் இருக்கும், பேட்டர்னும் எக்ஸாம் லெவலில் இருக்கும். நீங்கள் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி
எக்ஸாம் வேலையிலும் அஃபர்ஸ்களோடையும் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சொன்னேன் இல்லைங்களா அந்த வெத்திக் மேக்ஸ் அது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ரஃப் ஐடியா கொடுக்குறேன், நான் அது கிளாஸும் எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு அது எப்படி அதை படிக்க வெத்திக் மேக்ஸ் படிக்கவும் சில விஷயங்கள் நம்ம மக்கப் பண்ண வேண்டியிருக்கும், அது என்னன்றதை இப்போ நான் பார்த்துட்றேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 5 டாபிக் படித்தா போதும்னு சொன்னீங்களே அர்த்தமெட்டிக், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த அர்த்தமெட்டிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெத்திக் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த டிஏ சொன்ன இல்லைங்களா எக்ஸாம் ரயிலில் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அதை நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்களன்னா ஒரே டிஏ வச்சு 31 டைப்பாக ஒரே டிஏ வச்சு பிரிச்சிருக்கும். அந்த 31 மாடல்லேருந்து தான் உங்களுக்கு டிஏயே வரும். டிஏஏ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 31 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய டிஏ செஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் டிஏஏ கிராக் பண்ணிவிடுவீங்க. நம்பர் சீரியஸ் ராங் நம்பர் ஜஸ்ட் ஒரு 2-3 வீடியோவில் பார்த்தாலே என்ன கான்செப்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் தான். நம்பர் சீரியஸ் ராங் நம்பர்னாலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே அதை டீகோட் பண்ணாமல் இருந்தால் உங்களால் கிராக் பண்ண முடியும். எந்த ஒரு வாத்தியார் சால்வ் பண்ணுறதை பார்த்தாலும் உங்களால் கிராக் பண்ண முடியாது. வாத்தியாரை சால்வ் பண்ணுறதை நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க, என்ன சால்வ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த நம்பர் சீரிஸ் மட்டும் எக்ஸப்ஷன், மற்றதெல்லாம் நீங்கள் வாத்தியாரை பார்த்து தான் நிறைய கற்றுக்கலாம். ஆனால் நம்பர் சீரிஸை பொறுத்தவரை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் அடாப்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ இந்த கால்குலேஷன் மெத்தடை, கால்குலேஷன் ஸ்பீடை நீங்கள் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர்ஸை 50 வேற படிக்கணும். அப் டு 50 ஸ்கொயர்ஸ் வரை படிக்கணும். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயரை நீங்கள் 50 வரை படிக்கணும், க்யூபை 30 வரை படிக்கணும், 30 க்யூப் வரை படிக்கணும். அதே மாதிரி இந்த டேபிளை அப் டு 20 வரை படிக்கணும். இதுக்கு 11 to 19 வரை மல்டிப்ளிகேஷன் பண்ண ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதை காட்டிலும் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் இதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் டிஏயில், ஆல்சோ கால்குலேஷனில். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கொஷின் இருக்கட்டும் பாருங்கள், இந்த 2.5 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து 25ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 25னா 100/4. ஓகேங்களா, அப்போ 2.5னா 10/4. இதை 10/4ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா, 8 30 80. ஸோ இது 25ஆல் நீங்கள் மல்டிப்ளையே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இந்த ரேஷியோ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் இருந்தால் டேரெக்டாக இதை 4ஆல் பெருக்கி ஒரு 0 சேர்த்துனீங்களா உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இதை பாருங்கள், இந்த பாரு 40%னா 2/5. இது 5ஆல் அடித்து அதை 2ஆல் பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர். இதை பாருங்களேன், இதை 4ஆல் சிம்பிளாக 25% அப்படிங்கிறது உங்களுக்கு 1/4 அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா இதை 4ஆல் அடிங்களேன், 4 2 0 420. சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா? இதுக்கு தான் இந்த ரேஷியோ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் யூஸ் ஆகும். இது டிஐயிலும் ரொம்ப ப்ளே பண்ணும். டிஐயில் இது மாதிரி நிறைய இடத்துல பர்சன்டேஜ் ரேஷியோ அப்ளிகேபிள் ஆகும். இந்த வேல்யூவை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ தான். இதை தாண்டியும் நிறைய பர்சன்டேஜ் ரேஷியோ கன்வர்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஐக்கு நம்ம என்ன சொன்னோம், கேம் சேஞ்சரை பார்க்க சொன்னோம். நம்பர் சீரியஸ் வீடியோஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்களே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணால் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒரு சிம்பிள் டாபிக், உங்களுக்கு புரியும் அது போக போக. அப்போ இதுக்கும் ஃபஸ்ட் ரூலுக்கும் என்ன பண்ண சொல்லிட்டு வெட்டிக்கும் 50+ சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். இது 3 முடிஞ்சதுக்கப்புறம் 20 நாளில் என்ன பண்ண சொல்லிட்டேன், செக்ஷனல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். இப்போ அந்த அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணக்கூடிய அர்த்தமெட்டிக் அதை எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அர்த்தமெட்டிக்கை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்களானாவே சிலபஸ். ஓகேங்களா? இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதில் 3 டாபிக் இருக்கும். போட் அண்ட் ஸ்ட்ரீமு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னே தனியாக இருக்கும். அப்புறம் ட்ரெயின். டைம் அண்ட் ஒர்க் தனியாக இருக்கும். ஒர்க் அண்ட் வேஜஸ் தனியாக இருக்கும். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற டாபிக் தனியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு டாபிக் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டை படிச்சிட்டாலே ஒர்க்ஸ் அண்ட் வேஜஸும் படித்த மாதிரி தான், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் படித்த மாதிரி தான். அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் படித்தா போட் அண்ட் ஸ்ட்ரீமும் ட்ரெயின் சம்மும் படித்த மாதிரி. எக்ஸ்ட்ரா இதில் சில கான்செப்ட்ஸ் இதில் அப்படி இல்லை. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போட்லேயும் ட்ரெயின்லேயும் மட்டும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் இருக்கும், 2 ஃபார்முலா இருக்கும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்களான்னா முடிஞ்சுது. ஒரு டாபிக் ஒரே கல்லில் 3 மாங்காய், இதுவும் ஒரே கல்லில் 3 மாங்காய்.
அதே மாதிரி பர்சன்டேஜ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பர்சன்டேஜ், இந்த 3 டாப்பிக்கும் உங்களால் ஒரே டைமில் படிக்க முடியும். அதை படித்தா இதை படித்த மாதிரி, ஏன்னா இதில் நிறைய பர்சன்டேஜோடைய வேல்யூ அப்ளிகேபிள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் படித்தா ஏஜஸ் படித்த மாதிரி, ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் ஏஜஸ் இருக்கும். ஆவரேஜ், ஏஜஸ், ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷன், இதெல்லாம் ஒரு குடும்பம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம், ட்ரெயின்லாம் ஒரு குடும்பம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸு, வேஜஸ், இதெல்லாம் ஒரு குடும்பம். இது மாதிரி குடும்பங்களாக தான் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களன்னா இந்த அர்த்தமெட்டிக் டாபிக் அதில் எதனா 2 குடும்பத்தை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்களானவே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பேங்க் ஆஃபீஸர் கன்ஃபார்ம். புரிஞ்சுதுங்களா? இந்த பார்ட்னர்ஷிப்பும் நீங்கள் வந்து ரேஷியோ குடும்பத்திலே சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? ரேஷியோ குடும்பத்தில் தான் அந்த பார்ட்னர்ஷிப்பும் வரும். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி மட்டும் தனியாக இருக்குது சார், அது என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். நம்ம நவீன் சார் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துருக்காரு, போய் பார்த்துக்கோங்க. இது லாஸ்ட் ஆப்ஷன் தான். ப்ராபபிலிட்டின்றது மெயின்ஸில் தான் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். ப்ரீலிம்ஸில் நமக்கு அவ்வளோ ஸ்டஃப் எடுக்க தேவையில்ல. நீங்கள் இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா பிகாஸ் இது கிளர்க்குக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் தர தேவையில்லை. இது ஒரே கல்லில் பல மங்க அடிக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த இன்இக்வாலிட்டின்றது ஒன்றும் இல்லை, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அர்த்தமெட்டிக்கே இப்படி ஒரு 4-5 குடும்பத்தில் நம்ம உள்ளடக்கிடலாம். பெரிய சிலபஸாக காட்டுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரே ஒரு டாபிக் தான். இதெல்லாம் ஒரே டாபிக் தான். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த தமிழ் படத்தில் மறு வச்சுட்டு வந்தால் ஒரு மாற விட மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலாவோட உள்ளே வரும், அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். 2 அர்த்தமெட்டிக் ஃபேமிலியை படித்தாலே இந்த பிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களால் மேக்ஸிமம் மார்க் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் அப்கமிங் எக்ஸாம்ஸில் 1 by 1 ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு ஒன்று கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் 42-43 நாள் தான் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் 20+ டேஸில் நம்ம ஆல்ரெடி உங்களை ஸ்பீட் மேக்ஸை படிச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் அர்த்தமெட்டிக்கை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். டெய்லி நம்பர் சீரியஸ் ராங் நம்பர் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். டிஏ ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 20+ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு லாஸ்ட் 10 days, இது ஒரு 10 days, இது ஒரு 10 days. அப்போ நமக்கு இவ்வளோ தான் டைம் இருக்கும். அந்த 20 நாளே நம்ம இந்த பர்டிகுலராக நீங்கள் நிறைய பேர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் காம்போ தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்தாலும் சரி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க் எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபேமிலி எடுக்கிறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 2 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதில் ஏஜஸ், பார்ட்னர்ஷிப்க்கெல்லாம் நீங்கள் ஃபார்முலா எதுவும் படிக்க தேவையில்ல, டேரெக்டாக படிச்சுக்கலாம். மிக்சர் அண்ட் அலிகேஷன் கொஞ்சம் கஷ்டமான டாபிக், பட் ஆனால் அதுக்கும் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, ரிப்பீட்டட் ப்ராசஸ்க்கு. அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ ஃபார்முலா இல்லாத டாபிக்ஸும் உங்களுக்கு அர்த்தமெட்டிக்கில் இருக்குது. ஏதாச்சும் ஒரு 4 to 5 டாபிக் நீங்கள் பிக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த அடிஷ்னல் மார்க்குக்காக. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கிறதே ஆப்டிடியூட் செக்ஷனே. ரொம்ப சிம்பிள். இந்த 4 ரூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? போன வருஷம் எந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது லாஸ்ட் 5 years டேட்டா ப்ளஸ் போன இயரில் 4 ஷிஃப்டோடைய அனாலிசிஸை கொண்டு வரேன். எப்படி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எப்படி கேட்பாங்க, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 years ட்ரெண்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஐலேருந்தே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைஞ்சது 2 செட்டு வந்துடும். பாருங்கள், குறைஞ்சது உங்களுக்கு 2 செட்டு டிஐயில் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே 3 செட்டு கேட்டிருக்காங்க. சில நேரங்களில் அப்படியும் கேட்பாங்க, 3 செட் டிஐ தாராளமாக கேட்பாங்க. இந்த 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்களே அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். பார்த்தா டிஏ கால்குலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ டிஏ ரொம்ப முக்கியம். இது வந்து கடைசி 4 வருஷம் டேட்டா. லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருந்தாங்க, மேக்ஸிமம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது சும்மா ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்பர் சீரிஸ் பாருங்கள், 4 வருஷத்தில் 3 வருஷம் கேட்டிருக்காங்க. அதனால் 2023 கேட்கலையானலாம் கிடையாது. இந்த ஷிஃப்ட்டு நான் எடுத்து போட்டேன் இல்லைங்களா, அந்த ஷிஃப்ட்டில் கேட்கல, மற்ற ஷிஃப்ட்டில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் வாங்க ஒரு வருஷத்தில் ஒரு நாள் நடந்த 4 ஷிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், அப்ராக்சிமேஷன், ஸ்கோர் பூஸ்டர், ஃபஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டர்னு சொல்லுவோம். அதெல்லாம் அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரியஸ்க்கு பதிலாக ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து கொஞ்சம் டஃப்பராக இருக்கும். ராங் நம்பரில் 6 கேட்டிருக்காங்கன்னா அதில் 3லேருந்து 4 அட்டன் பண்ணாலே நமக்கு பெரிய விஷயம். இதெல்லாம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ராக்சிமேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் போகக்கூடிய டாபிக் டிஐ. இந்த 10 கொஷினில் ஒரு 8 கொஷின் பிகினராக இருக்கிற பட்சத்தில் 2 கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் ஸ்கிப் பண்ணலாம். இதில் ஒரு 8 கொஸ்டின், இங்கே ஒரு 5 கொஸ்டின்.
புரிஞ்சுதுங்களா? அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணணும், கேஸ்லெட் ஈஸியாக இருந்தால் கேஸில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லையா ராங் நம்பரில் பொறுக்கி ஒரு 3 கொஸ்டினை போடுங்க. அப்புறம் கடைசி அர்த்தமெட்டிக்கில் நான் என்ன சொன்னேன், ஏதாச்சும் 2 குடும்பம் படிக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 குடும்பம் படிச்சிருந்தாலே உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின் கவர் ஆகும். அந்த 4 கொஸ்டினில் 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். எது ஈஸியாக இருக்கோ, எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த 2 கொஸ்டினை மட்டும் பிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் படித்ததுலேருந்து கஷ்டமாக வந்தாலே நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. அதே சமயம் அதில் தெரியாத டாப்பிக்கில் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சியும் கை வைக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த டாபிக், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கணும். அதுக்கு தான் உங்களை எக்ஸ்ட்ராவாக 5 டாபிக்ஸ் வர படிக்க சொன்னதுக்கான காரணம், 2 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, 2லேருந்து 3. அந்த கஷ்டமாக இருக்கிற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுலேயும் ஈஸியாக இருக்கிறத நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை 18 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே மற்ற ஷிஃப்ட்டில் 22 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணதுக்கு ஈக்குவல். ஏன் அப்படின்னா கேஸ்லெட் கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ பேப்பர் ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கே திணறிப்பாங்க, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அட்டம் குறைஞ்சிருக்கும். இந்த ஷிஃப்ட்டை பாருங்களேன். இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஐ தான், ஒரு டிஏயில் 6 கொஸ்டின். அப்போ கொஞ்சம் மாடரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த டிஏ. அப்படி இல்லையா கால்குலேட்டிவாக இருக்கும், இல்லை டிஏ பை சார்ட்டோ என்ன பார் கிராஃப் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா ஆவரேஜ் அந்த மாதிரி எம் ப்ளஸ் எஃப் எம் மைனஸ் எஃப் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு 6 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டிஐ, இது ஈஸியாக வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ இது 2 சேர்ந்து 11ல் நீங்கள் ஒரு 8 to 9 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். கேஸ்லெட் இங்கேயும் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், குவாட்ராட்டிக் ஒரு ஜுஜுபி டாபிக்னு சொன்னேன். அப்போ இங்கே 2 சேர்ந்து 10, இதோட சேர்ந்து 18லேருந்து 19 மார்க் இங்கேயே நம்ம அட்டன் பண்ணியாச்சு, அர்த்தமெட்டிக் இல்லாமையே. அப்போ அந்த 2 குடும்பத்துலேருந்து நம்ம ஒரு 2 கொஸ்டின் எடுத்து போட்டால் கூட நம்மளோட அட்டம் மினிமம் 20, மேக்ஸிமம் 22 இந்த ஷிஃப்ட்டில் எடுத்துருக்கலாம். பாருங்கள் 2 ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இந்த கேஸ்லெட் ராங் நம்பர் வந்ததுனால இதில் 18 தான் போட முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கிறதுனால நம்மளோட அட்டெம்ப்ட் அப் டு 22 வர பாசிபிள். ஸோ இதை வச்சு தான் நமக்கு நார்மலைசேஷன் ஆகும். ஈஸியாக இருக்கிற ஷிஃப்ட்டில் 22+ நீங்கள் டார்கெட் பண்ணணும். கஷ்டமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் கரெக்டான கொஸ்டினை செலக்ட் பண்ணி அந்த ஷிஃப்ட்டுக்கு என்ன பெஸ்ட் அட்டெம்ப்டோ அதை கொடுத்துட்டு வரணும். புரிஞ்சுதுங்களா? இதை நீங்கள் மெமரி பேஸ்டு கொஸ்டினில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டெஸ்ட்லேயும் நீங்கள் அதிகமாக 22 மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டில் 18 மார்க் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 மார்க் குறைச்சி உங்களுக்கு 16 மார்க் ஆகிடும். இதை இந்த 18 அவங்க 20க்கு ஆக்குவாங்க, இந்த 22 அவங்க 20க்கு ஆக்குவாங்க. இதில் ஒரு 2 மார்க் ஆட் பண்ணி இதில் 2 மார்க் குறைச்சிருவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் நார்மலைசேஷன் நடக்கும். அப்போ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சேவ் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, அதில் அதிகமாக அட்டம் கொடுக்க வைக்கணும். கஷ்டமாக இருக்குது நம்ம கம்மியாக அட்டன் பண்ணிட்டோம் பாஸ் பண்ண மாட்டோன்றதும் கிடையாது. உங்களுக்கு அவங்க அடிஷ்னலாக நார்மலைசேஷனில் மார்க் போட்டு பாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கரெக்டாக நான் சொன்ன அந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை செக்ஷனல் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணுங்கள், ஃபுல் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாமில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு மார்க் ஆட் பண்ணி பாஸ் பண்ணி வச்சுருவாங்க, கம்மியாக இருந்தால் அதிகமான அட்டம் கொடுத்தா நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. இவ்வளோ தான் இந்த ஆப்டிடியூட் செக்ஷனை. இதை பாருங்கள், இதை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஷிஃப்ட்டில் ராங் நம்பர் இருக்கா, அப்ராக்சிமேஷன். அப்போ இங்கே ஒரு 8, இந்த 10லேருந்து 8 தான். இந்த ராங் நம்பருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் கன்சியூம் ஆகும். அப்போ அதே மாதிரி டிஐயில் இது 10ல் ஒரு 8. ஓகேங்களா? அதே மாதிரி கேஸ்லெட் அந்த ஒரே ஃபார்மேட் திரும்ப 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 வருது. பார்த்தீங்களா? ஒன்று இப்படி, ஒன்று அப்படி. கஷ்டமாக இருந்தால் எப்படி, ஈஸியாக இருந்தால் அப்படி. இதுக்கு தாண்டி இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, மாட்ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஷிஃப்ட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா மார்க் ஆட் பண்ணவும் மாட்டான், குறைக்கவும் மாட்டான். இதை பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தால் ரொம்ப ஈஸி, ஒரு 2 அட்டம்ப்ட்டை நமக்கு தூக்கி கொடுக்கும். ஏன்னா அந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ணால் நமக்கு 3 நிமிஷம் தான் பிடிக்கும். இந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்தால் இந்த 5 நிமிஷம் 4.5 நிமிஷம் பிடிக்கும் அந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ண. ஏன்னா ஒரு கொஸ்டினில் இங்கே சுத்தம் இருப்பாங்க. அப்போ இங்கே கரெக்டாக இருக்கா, இந்த 5 நிமிஷத்தில் நம்பர் சீரியஸ்னால் 3 கொஸ்டின் தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக 3 நிமிஷத்தில் 5 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம், கம்மி டைமில் அதிகமாக அட்டம்ப்ட். மிஸ்ஸிங் நம்பர்னால் எக்ஸாக்டாக 4 to 5 மினிட்ஸில் நம்மளால் 5 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அப்போ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பட் ஆனால் இதுலேயும் ஈஸி கஷ்டம் வரும். நான் ஒரு பொதுவான ஒப்பீனியனை சொல்கிறேன். இந்த டாபிக் வந்துட்டாலேன்னு கிடையாது, இந்த இடத்துல ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அடி வாங்குவாங்க.
இது 5 கொஸ்டின் ராங் நம்பர் அப்ரோச் பண்ணணும்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ராங் நம்பர் நீங்கள் படிக்கும்போது தெரியும். ஃபுல்லாக 5மே சால்வ் பண்ணால் தான் உங்களால் பேட்டர்ன் எடுக்க முடியும். 3 கொஸ்டின் அப்படி இருக்கும். 2 கொஸ்டின் தான் இன்ட்டு 1 இன்ட்டு 1.5 ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மிஸ்ஸிங் நம்பரில் இப்போ 2 5 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 3 நம்பரை நீங்கள் சால்வ் பண்ணாலே அது லாஜிக்கு கிராக் பண்ணிடலாம் மிஸ்ஸிங் நம்பரில். அப்போ கரெக்டாக அதில் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி டைம் கன்சியூமிங் ஆகி ஒரு நார்மல் இடத்துல வந்து நிற்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும்போது என்னாகும், கம்மி டைம். ராங் நம்பர் இருக்கும்போது அதிகமான டைம். அப்போ இது டிஃபிகல்ட், இது ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த 4th ஷிஃப்ட்ன்றது மாட்ரேட், அது கரெக்டாக பிஓ லெவல். எந்த மார்க்கும் ஆட் பண்ண மாட்டான், எந்த மார்க்கும் நெகட்டிவ் பண்ண மாட்டான். நீங்கள் எடுத்த மார்க் அப்படியே வரும். மைனர் சேஞ்சஸில் ஒரு 0.5 ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். ஓகேங்களா? பட் ஆனால் கண்டிப்பாக கஷ்டமான ஷிஃப்ட்டுக்கு மார்க் ஆட் பண்ணுவான், ஈஸியான ஷிஃப்ட்டுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவான். வேறு என்ன இருக்குது, டேபிள் டிஏ, லைன் கிராஃப். இந்த 11 கொஸ்டின்லேருந்து 9 மார்க், இந்த 5 கொஸ்டின்லேருந்து 4 மார்க், இந்த 4 கொஸ்டின்லேருந்து 4 மார்க். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 8 9 17. ஓகேங்களா? அர்த்தமெட்டிக் டாப்பிக்கில் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 to 3 கொஸ்டின் போட்டிங்கன்னா 19. புரிஞ்சுதுங்களா? இங்கே அடிஷ்னலாக ஒரு மார்க் டிஏலையோ இல்லை அர்த்தமெட்டிக்லையோ நீங்கள் இந்த மிஸ்ஸிங் நம்பர் கம்ப்ளீட் பண்ணாவோ 20 கிட்ட உங்களோட அட்டெம்ப்ட் ஆல்மோஸ்ட் 19 to 20 இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து நின்றுடும். ஆனால் இந்த ஷிஃப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பாசிபிள் ஸ்கோர் 18. இந்த இன்னொரு ஈஸியான ஷிஃப்ட் இருந்துச்சிங்களா, அதில் நம்மளோட பாசிபிள் ஸ்கோர் 22. அப்போ 18 20 22 இதையும் கொண்டு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 20 கிட்ட நிறுத்த பார்ப்பாங்க. இதோட மார்க்கே 20 தான். இவங்களை என்னமே பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க, பொழிச்சு போன விட்டுருவாங்க, என்னமே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் கண்டிப்பாக மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க, கஷ்டமான ஷிஃப்டாக இருந்தால் கண்டிப்பாக மார்க் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இன் பேங்க் எக்ஸாம். ஸோ உங்களுடைய டிஃபிகல்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ஸ்கோர் வரும். அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஆர்டர் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ நான் சொல்லி கொடுத்தீங்களா, ஃபஸ்ட் இது அட்டன் பண்ணுங்கள், செகண்ட் இது அட்டன் பண்ணுங்கள், கடைசி இது அட்டன் பண்ணுங்கன்னு, அதை நான் சொல்லுவேன். மார்க் டெஸ்ட் அப்ரோச்சுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? எப்போயுமே அந்த கோல்டன் ரூல்ஸ் நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, இதை தகுந்த மாதிரி தான் உங்களை அட்டம்ப்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை அட்டன் பண்ணுங்கள், நம்பர் சீஸ் கேட்டால் அதை அட்டன் பண்ணுங்கள். ரெண்டாவதா ராங் நம்பர் கேட்டால் டிஐ அட்டன் பண்ணிட்டு தான் ராங் நம்பர் ட்ரை பண்ணணும். இது ரெண்டாவது மூணாவது மாற்றிக்கணும் உங்களோட தகுந்த மாதிரி. ஓகேங்களா? கடைசியாக அர்த்தமெட்டிக் செலக்டிவாக 2 to 3 கொஸ்டின் நீங்கள் படித்த அந்த 5 டாபிக், இவ்வளோ தான் மேக்ஸே. இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக முடிச்சு விட்றலாம். 20 நாளில் பேசிக்ஸ் படித்து கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 10 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. கடைசி 10 நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ளஸ் ஒரு மார்க், எக்ஸாம் டெய்லி ஒரு மார்க் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் க்ராக் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்களை பர்ஃபெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக 50 நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். 40 நாள் 45 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன்லேருந்து இன்னும் குறைவான நாள் தான் இருக்குது. டெய்லியும் இதை பண்ணணும். ஒரு 2 வாரம் 1 வாரம் கேப் எடுத்தீங்கன்னா கூட உங்களால் இது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீக்லி அட்லீஸ்ட் 6 days ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. 1 day ரெஸ்ட் போனால் கூட கண்டிப்பாக நீங்கள் 6 days ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன ரூல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான மார்க் டெஸ்ட் எடுக்கணும், கொஸ்டின் செலெக்ஷன் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் பிகினராக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட், நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.